தாங்கி நடுங்கி வந்து ரோட்டு வழியே நடந்து வரக்குள்ள இருந்திருக்கேன் சார். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். என்னால முடியாம நான் ரோட்டு வழியே வெயில் வழியே குஞ்சிருப்பேன் சார். எனக்கு ஏழுது இல்லதெல்லாம் நீங்க எனக்கு வந்துட்டு அம்மா வந்து எனக்கு வந்து சிங்களம் படிச்சு தர போறா. சரியா, சிங்களம் எப்படி கதைக்கிறோம்னு சொல்ல போறாரு. அதுதானே மேகதே மேகதே மேகவிலமாகி இசிஜி ரிப்போர்ட் மட்ட சீரி. இப்ப கோழிக்கறி இருக்குதானே, கோழிக்கறி வந்து நம்ம மட்டக்களப்பு ஸ்டைல்ல வந்து சமைப்பாங்க. சிங்களாக்கள் எப்படி சமைப்பாங்க, அதை எப்படி சமைக்கணும்னு சொல்லுங்க. சிங்களாக்கள் சமைக்கிற விதம் ஐயா, முதல் கோழியை எல்லாம் வெட்டி கிட்டி கழுவி சீஸ் பண்ணுவாங்க. முதல்ல எல்லாம் பகை, அதாவது கொச்சிக்கா துணப்பா. என்ன பேர் ஜோய். ஜோய் ஜோய் என்ன பேரு ஜோய். சரியா, அப்ப ஜோய் மகன் வந்தனால சொல்லுங்க. ஜோய் மகன் வந்ததால சொல்லுங்களேன். இந்த மகன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும். எனக்கு இந்த உதவிக்கு மட்டும் இல்ல, இதே மாதிரி எத்தனை உதவி இவர் செய்யக்கூடியவர். இவருக்கு வாழ்க்கை பூரா நல்லா இருக்கணும், நல்லபடியா வேண்டும். கிஸ்தூத்தியாமே மே மட்டமே உதவு கிராட்ட ஒபட்ட சாயோகி லெவனோ புதுங்கி பீச்சு லெவனோ குடாக்கும். பாத்தீங்களா, அம்மா வந்து தமிழ்ல வந்து கொஞ்சமா தான் கதைக்கிறாங்க, சிங்களத்துல சொல்லணும்னா கூடுதல சொல்றாங்களே. சரி, ஓகே. அவனா ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், காலையிலேயே வந்து நானும் தம்பியும் வந்து வெளியே நிற்கிறோம். நாங்கள் போகிற இடம் தான் வந்து திமிலத்தீவு, அதாவது புதூருக்கு வந்து அங்கே நம்மளோட யோகாமா இருக்கிறாங்க தானே, அவனோட வீட்டை வந்து தாண்டி வந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படி வந்து போகணும். அதுக்குள்ள வந்து திமிலத்தீவு இருக்குது. அந்த திமிலத்தீவுக்கு தான் போக போகிறோம். காலையிலேயே எங்களுக்கு வந்து எங்களோட அந்த வீடியோக்களை வந்து பார்த்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க. மகன், எங்களோட வீட்டை கொஞ்சம் வாங்க, உங்களோட கொஞ்சம் கதைக்கணும், உங்களோட கொஞ்சம் பேசணும், நிறைய கவலைகள் வந்து மனசில் இருக்குது, உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லணும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும்ன்ற மாதிரி இந்த நம்பரை வந்து ஏதோ ஒரு மூலமாக வந்து எடுத்து என்னை வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களோட வீட்டை தான் போய் இன்றைக்கு நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். அப்போ விசிட் பண்ணக்குள்ள வந்து இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து எல்லா வீடியோ மாதிரி சோகமாக வந்து செய்யாமல், அவங்களுக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அவங்கள இந்த வீடியோவில் சிரிக்க வைக்க போகிறோம். இதுதான் டாஸ்க்கு. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியாது. ஆனால் அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட, அடிப்படை தேவைகள் என்றால் அவங்களுக்கு சாப்பாடு கூட வந்து கஷ்டம் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்டா கோலில் வந்து சொல்லக்குள்ள வந்து அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்றது கூட, சாப்பாடு வந்து கூட அரிசி, சீனி, பருப்பு அந்த இது கூட இல்லாமல் 2 நாள் 3 நாள் சாப்பாடு இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். பிள்ளைகள் இருந்தாலும் எனக்கு வந்து யாருமே கவனிக்கிறதில்லை, எல்லாரும் கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. நான் ஒரு வீட்டில் வந்து இருக்கிறேன். அந்த வீடு கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களோட கஷ்டத்தை பார்த்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆட்கள் வந்து அந்த வீடை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் வந்து இருங்க, நீங்கள் வந்து மாத வாடகை வந்து தர தேவையில்ல, நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை வந்து இந்த வீட்டில் வந்து இருங்கன்னு சொல்லி ஒரு உதவியாக கொடுத்த ஒரு வீட்டில் வந்து இவங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க எப்படி சொல்கிறேன், ஃபுல்லாகவே வந்து ஒரு கவலையா வந்து இருக்கிறாங்க. ஒரு கவலைன்னு சொன்னா சரியான கவலை. என்கிட்ட கால் பண்ணி கதைக்கக்குள்ளேயே அழுதுதான் கேட்குறேன், வாங்க கட்டாயம் வருவீங்களான்னு சொல்லி அப்படி கதைச்சவங்க. சரி, அவங்கள இப்ப இந்த வீடியோட போய் பார்ப்போம். ரைட், சிரிக்கலாம், பறக்கலாம், கவலைகள் மறக்கலாம். என்னடா அவன் திடீர்னு சொல்லி சிரிக்கலாம் பறக்கலாம்னு சொல்லி சொல்றான்னு சொல்லி நினைக்க வேணாம். இந்த வீடியோல அம்மாவை நாங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ண போறோம். சரியா, இனி என்ன செய்யறேன், எல்லாருக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் பிரச்சனை. நானும் வந்து இதுக்கு முதல் போட்ட வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களும் கவலையாக காய்ச்சோன்னு நானும் வந்து கவலையாயிடுவேன். என்னென்னா இந்த மனசு வந்து அப்படித்தான். இப்போ வந்து இன்னொரு ஆட்கள் வந்து அவங்களோட கவலையை வந்து சொல்லி கொண்டுக்குள்ள நானும் வந்து அது எந்த பிரச்சனையை மாதிரி எனக்கு மைண்டுக்கு வந்து நானும் ஃபுல்லாகவே கவலையாகி நானும் ஃபுல் அப்செட் ஆயிடுவேன். அப்போ இந்த வீடியோவில் கொஞ்சம் நானாக இல்லாமல் கொஞ்சம் இந்த என்னதான் கவலையாக இருந்தாலும் அந்த கவலைக்கு எதிராக நான் போராடி இந்த வீடியோ மேக் பண்ண போறேன். இந்த வீடியோ யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லி கொண்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? பொன்னையா சத்யராணி. பொன்னையா சத்யராணி என்ன? சரி அம்மா, இப்ப உங்களோட பிரச்சனை சம்பந்தமா தானே என்ன கூப்பிட்டு இருந்தீங்க கால் பண்ணி. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சொல்லுங்க. அப்போ எனக்கு முதல் பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை.
23 வருஷம் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி கடும் கஷ்டமான உழைக்கிறது எல்லாம். ஆப்ரேஷன் பண்ணி என்று சொன்னா எப்படி? முது ஆப்ரேஷன் 2 இது எடுத்திருக்கு, முள் எடுத்திருக்குது. அந்த முள்ளந்தண்டு இருந்து 2 முள் எடுத்திருக்கு. 2 எடுத்திருக்கு. அந்த அதுல இருக்கு சர்ஜரியன் இதெல்லாம் இருக்கு வச்சிருக்கேன். சரி. 2 எனக்கு தெரியலமனே 2 தான் சொன்னவங்க. ஆனா உண்மையில அதுக்கு பிறகு எனக்கு கடும் கஷ்டம். என் ஹஸ்பண்ட் நீ விட்டுட்டு போன, அவர் இப்ப இறந்துட்டார். சரி. என்ன காரணத்துக்காக இறந்து? என்ன முதுகா? இல்ல, அவர் இறந்த என்ன காரணம்? இறந்தது அவர் காலப்போக்கு அவர் முடிஞ்சன்னு நினைக்கிறேன். வயசு சொன்ன அவருக்கு இப்ப எனக்கு 63, அவருக்கு இப்ப 69 வயசு ஆகுது. உங்களை பிரிஞ்சிருந்தவர்? பிரிஞ்சிருந்தவர் இடையில அவர் இறந்துட்டார். அப்ப நீங்க இடையில சேரல? இல்ல, இடையில இறந்துட்டார். சரி, ஓகே. அடுத்து சொல்லுங்க. அதாவது மகன் அவர் 2வது ஹஸ்பண்ட். முதல் ஹஸ்பண்ட் செத்து இப்ப 31 வருஷம். என்ன முதல் ஹஸ்பண்ட் பிள்ளைகள் எல்லாம் சிறு பிள்ளைகள் கஷ்டப்பட்டு தனியா வளர்த்துட்டு இருந்தேன்னா கொழும்புக்கு போயிட்டு நான் பிள்ளைகள் எடுத்துட்டு பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி எடுக்கும் போது எனக்கு ஒரு உண்மையான ஆம்பளையா வந்து சேர்ந்தவர். அவர் கொஞ்சம் காலம் வேண்ட பிள்ளைகளையும் வளர்த்தவர், நான் இல்லைன்னு சொல்லலை, நல்லா இருந்தவர். இடையில எனக்கு முது ஆப்ரேஷன், கால் நடக்கலாம் எல்லாம் வந்து கடும் பிரச்சனை வந்தது. அதோடய அவர் போயிட்டார். அவர் போனது பிறகு நான் கொழும்புல வீட்டுகள்ல வேலை செஞ்சேன். பங்களாவளி வேலை செஞ்சு பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்து எல்லாம் செஞ்சு ஆளாக்கி முடிச்சு இந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்தேன். அதுக்கு பிறகு என் ஊர் புதூர் நாலாங்கூருக்கு தான் நான் பிறந்த வீடு. சரி. அங்க நீங்க சொன்னீங்க எங்க வந்து இங்க வந்து கொழும்புல இருந்தேன் நான். ஐயா, எவ்வளவு காலம் இருந்தீங்க கொழும்புல? நான் 21 வருஷம் இருந்தேன். என் பிள்ளைகளோட. முதலாவது கணவரோட? கணவர் இல்ல, தனியே இருந்தேன். 21 வருஷம் ஐயா. நான் கொழும்புக்கு 21 வருஷம் போய் 21 வருஷமா கொழும்புல நீங்க வாழ்ந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட கட்டுனது நாங்க தான். 1992ஆம் ஆண்டு கட்டுனேன் நான் அவரை, 2வது ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் அவருக்கும் பிரச்சனை உருவாயிட்டு, பிள்ளைகள் வளர துவங்கிட்டு உருவாகின உடனே அவர் என்னைய விட்டு பிரிஞ்சு போனது உண்மை. இப்ப 18 வருஷம் அவர் பிரிஞ்சு போய் பிள்ளைகள் எல்லாமே. சரிம்மா, இப்ப நம்ம இப்ப கதைக்கு வருவோம். இந்த கதையை வளர்க்காம இந்த ஒரு கதைக்குள்ள வருவோம். என்னன்னு சொன்னா, இப்ப வந்து உங்களுக்கு முதலாவது கணவர் வந்து இருந்திருக்கார். முதலாவது கணவர் இருந்து அவர் வந்து இறந்து போயிட்டார், அப்படித்தானே? ரைட். அப்ப அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு அதுக்கு பிறகு வந்து நீங்க 2வது கல்யாணம் கட்டுறீங்க. 2வது கல்யாணம் கட்டி அவர் வந்து உங்களோட குடும்பங்கள் எல்லாம் ஃபுல்லா வந்து பாத்துறீங்க. பார்த்து அவர் கொஞ்ச நாள்ல அவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் இறந்து போயிட்டு. சரியா? சரி, அந்த கதையா அப்படியே விடுவோம். சரியா? இப்ப வந்து கதைக்குள்ள வருவோம். இப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. 3 பிள்ளைகள் இருக்கு. 3 பிள்ளைகளும் கேர்ள்ஸா பாயா? 2 கேர்ள்ஸ் 1 பாய். ரைட், ஓகே. 2 கேர்ள்ஸ் சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க இப்ப? அவங்க மேரேஜ் பண்ணி 4 பிள்ளை 3 பிள்ளைக்கு தாயாக அவங்களோட வாழ்க்கையை பாக்குறாங்க. சரி, அவங்க எங்க இருக்கிறாங்க? ஒரு ஆள் களவாங்கண்ணில இருக்காவ், மற்றாள் பதுளையில இருக்காவ் செட்டில் ஆகி. பதுளையில ஒரு பிள்ளையும் களுவாங்கண்ணில ஒரு பிள்ளையும். மகன் வந்து 60 மேரேஜ் பண்ணி 2 பிள்ளைக்கு தகப்பன் சார். அவர் விட்டு இப்ப ஒளிச்சு திரிகிறார். செலவு காசு கட்டாம எண்ணி அதுல மாட்டி விட்டு போட்டு புனைக்கி அவர் ஒளிச்சு திரிகிறார். ஒரு தரம் என்னைய பாக்குறதுக்கு இல்ல சார். எனக்கு எல்லாரும் ஒரு மனுஷர்கிட்டையும் கஷ்டம். சரி, நம்ம இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப என்னன்னு சொன்னாம வந்து இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகள் இருந்தாலும் வந்து பிள்ளைகள் உங்களை கவனிக்கிறது அப்படித்தானே சொல்ல வரீங்க? சரி, ஓகே. இப்ப அது உங்களோட பிரச்சனை, நான் அதுக்குள்ள வந்து வரல. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த இருக்கிற வீடு வந்து யாரோட வீடு? இது வந்து எனக்கு அந்த சின்னல இருந்து தெரிஞ்சவங்களோட வீடு சார். அவங்க வந்து நான் கத்துறேன்னா எனக்கு என்ன மருமகன் எனக்கு இப்படி எல்லாம் சொல்லி ஏசுறாங்கம்மனே, எனக்கு போக வழி இல்லை, எங்க என்ன செய்யறேன்னு தெரியா சொல்ல, அக்கா இந்த வீட்டுல போயிரு அக்கா சும்மா தான் கிடக்குன்னு சொன்னாங்க. அப்பயே வந்து போன வருஷம் உங்களை வந்து சின்னல இருந்து தெரிஞ்சாங்களா? சின்னல இருந்து தெரிந்த இவங்க எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சாங்க. அவங்க வந்து இந்த வீட வந்து உங்களுக்கு தந்துருக்காங்க. மாச வாடகை எடுக்கிறாங்க? இல்ல ஐயா, மாச வாடகை இல்ல, ஒன்றும் இல்ல, சாதாரணமா இலவசமா தந்துருக்காங்க. அப்ப நீங்க இதுல இருக்கிறீங்க. இப்ப கரண்ட் பில் எல்லாம் யாரு கட்டுறது? அவங்க தான் கட்டுறாங்க. அவங்களே கட்டி. அப்ப உங்களுக்கு இப்ப அன்றாட சேவைக்கு செலவு சாப்பாடுக்கு என்ன செய்றீங்க? ஆத்துல ஆள் கூனி சீசனுக்கு படிக்க போவேன். அந்த கத்தாங்கலாம் இந்த ரூமுக்குள்ள ஈக்கில் சிவி வச்சிருக்கு. 2 ரூம்லயும் இருக்கு ஈக்கில் வித்து எந்த பொழைப்புகளை நான் பார்த்துக்கொள்றேன் சார். அப்படி வந்து செய்றீங்க. அன்றாடம் வந்து உழைக்க போறீங்க? உழைக்க போவேன். ஆனா இப்ப ஒரு 4-5 மாசமா அதுல ஒன்றும் இல்ல, ஒன்றும் முடியல. சீசனுக்கு மட்டும்தான் சார்.
அது பிறகு இந்த ஈக்கில் சீவர ஜாப் இதுகளால ஒரு மாதிரி பிறகு எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க சாப்பாட்டுக்கு என்ன சில நேரம் உதவி செய்வாங்க. இப்ப நீங்க சாப்பிடாம இருந்த காலங்கள் இருக்கா? இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? இன்றைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு சாப்பாடு அனுப்புனவன் நானும் இந்த வீட்டுக்கு சொந்தக்கார புள்ள அனுப்புன அவட மாள் கொண்டு வந்து பிறகு நானும் அந்த கருவாடும் பொறிச்சு சோறும் ஒரு சுண்ட அரிசி சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? சாப்பிடாம 2-3 முறை இருந்திருக்கேன் சார். ஒருத்தட்டே கேட்க மாட்டேன். சாப்பிட உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இப்ப அரிசி சாமான் வந்து இல்லைன்னு சொன்னா ஒருத்தர் கேட்கல பசியோட இருப்பேன் சார். இந்த கடையில போய் சில நேரம் ஒரு பட்டர் பேக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு பிளேண்டிய போட்டு சாப்பிடுற காலம் நிறைய இருந்திருக்கு எனக்கு. நீங்க இப்ப பிறந்து வளர்ந்தது வந்து புதூர்ல புதூர்ல பிறந்து வளர்ந்தீங்க. சரி, அப்ப உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு வந்து இல்லாம இருக்கு. அப்ப இப்ப என்ன செய்யறீங்க? இப்ப இவங்கதான் சாப்பாடு வந்து உங்களை பாத்துக்கொள்றாங்கன்னு சொல்லி இல்ல சார். ஒரு நேரத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேர் நந்தினி அக்கா சமைச்சிங்களான்னு சொல்லி கேட்கறாக்கள் இருக்காங்க. சில நேரம் சமைக்காட்டியும் சமைச்சேன்னு சொல்லுவேன் சார். அப்படி சொல்லி கொள்றேன். ஓ சார், ஒரு தட்டே நான் பெருசா சொல்ல போறேன்ல அந்த ஒரு இது மாதிரி ஓமன்ட்டு சொல்லிட்டு பேசாம எனக்கு என்ன ஏழுமோ அருமை இப்ப மாவரக்க கூப்பிட்டா போவேன் சார். மாவரக்க கூப்பிட்டா போவேன். அது எப்பயாச்சும் ஒரு மாசத்துல 2 தரம் கிடைக்கும் எனக்கு அந்த சான்ஸ். கொச்சி கவருக்கு இப்ப ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பிறகு கொச்சி கவருக்கு போக மாட்டேன். அவங்கள மினி பார்த்து பெறாம கையில ஒரு 1000-500 ரூபாய் காசு தருவாங்க. அதுகளை வச்சு தெரியல சார். கதை அப்படி இருக்குது, எனக்கு சொல்லி கொள்ள முடியல. அது நீங்க கேட்கையும் எனக்கு அது ஒரு புது அனுபவம் மாதிரி. ஒரு தடவை இப்படி கதைக்கையும் மாட்டாங்க. இந்த புள்ளிகள் கூட என்னட்ட கேட்காது சார். அம்மா நீங்க செலவுக்கு என்ன செய்யறீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு கூட எனக்கு நாதி அத்தது சார். ஒரு தரம் இல்ல. எனக்கு உண்மையில நான் என்ன செஞ்சா மட்டும்தான் சார் எனக்கு கையில காசி மற்றது கீவாருன்றது எனக்கு ஒரு 4000 வந்து 5000 பெருகுது மாசம். அதுகளையும் வச்சு எனக்கு வரல சார். என்ன இல்ல கீவார் மட்டும் பிச்சை சம்பளம் ஒரு 2250 ரூபாண்டு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5250 காசு வருது ஒரு மாசம். அவ்வளவு வேற ஒண்ணுக்கு பெருசா வேற யாரும் வந்து இப்படி எங்களை மாதிரி வந்து உதவியில் செய்யலையா? சத்தியமா இல்ல சார். இது வரைக்கும் சில நேரம் பதையில இருப்பேன், யோசிப்பேன் சார். எவ்வளவு இருந்த நான் எனக்கு இப்போ ஒரு டைமுக்கு ஒரு சாப்பாடு தர ஒரு மனுஷர் இல்லைன்ற பசி எல்லாம் தாங்கி நடுங்கி வந்து ரோட்டு வழியே நடந்து வரக்குள்ள இருந்திருக்கேன் சார். நான் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. என்னால முடியாம நான் ரோட்டு வழியே வெயில் வழியே குந்திருப்பேன் சார். எனக்கு ஏழுதில்லை அதெல்லாம். நீங்க எனக்கு வந்து கேட்கறது எனக்கு ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி. ஆனா இந்த வீட்டுக்கார புள்ள என்னைய கவனிக்கிற சார் அடிக்கடி. இப்ப என்ன சொன்னா நான் சமைச்சிட்டேன் லீலா வேணாமட்டு சொல்லி இல்லக்கா நான் சாப்பாடு அனுப்புறேன்னு என்ன கஷ்டம். இது மட்டும் இல்ல சார், மென்டல் ப்ராப்ளத்துக்கு போற அளவுக்கு வந்திருந்தேன் சார். என்ன கஷ்டம். அதாவது மென்டல் என்று சொல்லி எனக்கு சைக்காட்டிஸ்ட் போட்டாங்க சார் இப்ப போன மாசம். தெரியல இன்னும் எனக்கு இந்த வருத்தங்கள் கூடியாம சொல்லி சைக்காட்டிஸ்ட் போட போய் ஒரே ஒரு நாள் போய் நான் திரும்ப போகல சார். நான் என்ன மென்டலா சார். நீங்க இல்லம்மா இப்ப என்ன பிரச்சனைடா, நீங்க இப்ப கூடுதலா வந்து எமோஷன் ஆறீங்க. சரியா? எமோஷன் ஆகி அழுது வந்து நீங்க கூடுதலா யோசிக்கிறதுனால வந்து இதுதான் வந்து உங்களை வந்து என்ன சொல்ல கூட யோசிச்சு நீங்க அப்செட் ஆறீங்க. இப்ப நம்ம இங்க தனியே தானே இருக்கிறது. இரவுலையும் தனியா காலையில தனியா எல்லாம் தனியா எல்லாம் தனியே தான். ஆனா சின்ன பிள்ளைகள் சரி இல்லையா உங்களுக்கு உதவி செய்யறது? ஒருத்தரம் இல்ல சார். அக்கம் பக்கத்துலயும் வந்து இப்ப ஒரு புள்ள ஒன்று வந்து சின்ன குட்டி ஒன்று அவங்க வந்து காய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட இல்ல கதை பெஞ்சு துணைக்கும் இல்ல. நானுங்க பாடும் செருபடியும் பின்னேரம் 6 மணி மட்டும் இதுக்குள்ள இருப்பேன். சில நேரம் என் சொந்தக்காராக்கள் அங்கால இருக்காங்க. ஹஸ்பண்ட் செத்த வர்ற சகோதரங்கள் நைட்டுக்கு ஒரு நேரம் சில நேரம் எனக்கு பயம் பிடிச்சதுன்னா அங்க போய் படுப்பேன். நைட் கண்ணுக்கு நான் சில நேரம் அங்க போய் படுப்பேன். சில நேரம் எனக்கு ஒரு இது மாதிரி வரும் சார், பயம் மாதிரி வருதா? அந்த நேரம் கனவு இல்ல சார். என்னன்னு தெரியும் எனக்கு அந்த வீட்டுல இருக்கக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது ஒன்று வரும். பிள்ளைகள் எல்லாம் வந்து நீங்க எப்படி படிப்பிட்டீங்க? முதல் என்ன தொழில் செஞ்ச? கொழும்புல வீட்டு வேலை செஞ்சேன். வீட்டு வேலை செஞ்சீங்க. இப்ப வீட்டு வேலை இருக்கு போறோம் இல்லையா? இல்ல சார். போறது நல்லா சமைப்பீங்களா நீங்க?
சமைச்சு வீட்டு வேலையெல்லாம் நல்லா செஞ்சேனா. இல்ல இப்ப நான் கேக்குறேன் என்ன மாட்டேன், நீங்க இப்ப சமைப்பீங்களா? நல்ல டேஸ்டா சமைப்பீங்க? என்ன சமைப்பீங்க? எல்லா சமையலும், சிங்கள சமையல், தமிழ் சமையல் எல்லாம் சமைப்பேன் சார். எல்லாம் செய்வீங்கண்ணே? எல்லாம் செய்வேன். என்ன கணக்கு நான் 10 வயசுல இருந்தே வீட்டு வழியே தான் வேலை செஞ்சேனா சார். அம்மா அவங்களும் விட்டு இருந்தவங்க 10 வயசுல இருந்து அப்படி இருந்து கஷ்டப்படுதான் இப்பயும் கஷ்டப்படுறேன். சரியாம்மா, இப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒன்று சொல்றேன். இந்த நிமிஷம் சரியா, இப்ப 2:55 இன்னைக்கு டேட் வந்து என்ன தம்பி? 25ஆம் தேதியா? 25/2/55க்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இன்றையில இருந்து உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமான நாளாக வந்து மாறப்போகுது. சரியா? இனி வந்து துக்கம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி உங்களுக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை வந்து வரப்போறதும் இல்லை. சரியா? என்னால முடிஞ்ச உதவி உண்டு நான் உங்களுக்கு தந்து கொண்டு உங்களை வந்து நானும் வந்து இனி ஒரே வந்து பார்ப்பேன். சரியா? இனி வந்து நீங்க அழக்கூடாது. சரியா? இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க வந்து உங்களோட கஷ்டம் எல்லாத்தையும் இப்ப நீங்க உங்களோட பழைய கதைகள் எல்லாமே சொன்னீங்க தானே, அதே நீங்க சொல்லி 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 கவலைப்பட்டு இருக்கிறது நமக்கு எந்த பிரயோசனமும் இல்லையானே. இப்போ அதே போல வந்து இப்போ நான் உங்களை வந்து பார்க்கக்கூடிய விலங்கு உங்களுக்கு உண்மையாவே கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி, ஏன்னா சில பேரை பார்க்கல விலங்குன்னு தானே, நிறைய விலங்கு. சரி, அப்ப இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அன்றாடம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு என்ன சொல்றேன், சாப்பாட்டுக்குரிய சாமான் வந்து உங்களுக்கு இல்லை. அதுதானே உங்களுக்கு பிரச்சனை. மாசத்துக்கு வந்து ஒரு உலரோட பொதி வந்து இருக்கும்னு சொன்னா, நீங்க அதை வந்து இந்த வீட்டுல இருக்க மட்டும் நீங்க வந்து அதை சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருப்பீங்க. அப்படித்தானே இப்ப சொல்ல வரீங்க. ரைட். அப்ப நான் இனி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் சரியா ஒரு உதவியை உண்டை ஏற்படுத்துறதுக்கு நான் பாக்குறேன். சரியா? யார்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டு இல்லாட்டி யார் மூலமாக கேட்டு ஒரு சின்ன ஒரு உதவி, ரைட், ஒரு அரிசி பருப்பு அப்படிலாம் சேர்த்து அப்படி ஒரு சாமான் கொஞ்சம் சாமான் வாங்கி தந்தா நீங்க அதை வச்சு கொண்டு நீங்க ஒரு மாசத்துக்கு உங்களோட நீங்க மட்டும்தானே, வேற ஒருத்தரும் இல்லை. அப்ப உங்களுக்கு மட்டும்னால ஒரு சின்ன ஒரு அரிசி பருப்பு சோயா மீட் விளையிட்டா அப்படி வந்து உங்களுக்கு நான் வாங்கி தந்து சொன்னா நீங்களே எங்க வச்சு சமைச்சு ஒவ்வொரு மாசம் நீங்க சாப்பிட்டு கொண்டு ஓடலாம் தானே, உங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்தலாம் தானே. ஒரு வாழ்க்கையை கொண்டு போய் நடத்துறதுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவைப்படும்? இப்படி தனியா இருந்து நான் பெருசா செலவழிக்கலாம். ஆனா ஒரு மாசம் எனக்கு 15,000 கிட்டத்தட்ட முடியுதுன்னு மட்டும் தெரியுது சார். நான் இந்த 5,000 விட நான் ஒரு 6,000க்கு மேல உழைக்கும். என்ன செய்யறீங்க? என்னத்துக்காக செலவழிக்கு? சாப்பாட்டு விஷயங்கள், அது சோப்புகள், அது இது தேங்காய் எண்ணெய், அது எல்லாம் வாங்கி வர நேரம்மா எல்லா சாமானும் ஒரு மாசத்துல 3-4 தரம் கிளினிக் போறதுக்கு செலவழிக்க வேணும் எனக்கு கையில. எல்லாமே எனக்கு இப்படியே சாப்பாடு அப்படி பண்ணிட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாசம் ஒரு 10-12 கிட்ட போகும் சார் எனக்கு. போகுதுண்ணே. சரி சரி சரி, ஓகே. இப்ப அந்த பிரச்சனை வேணாம். இப்ப உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 15,000 கிட்ட போகுதுண்ணே. ஒரு 15,000 கிட்ட ஒரு சாமான் வந்து போகுது. அதை சோப்பு இந்த சாமான் எங்க கடனில் அப்படி எதுவும் எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல சார், நான் ஒரு கடன் இல்ல. ரைட், ஓகே, நல்ல பிள்ளை. சரியா? என்ன வந்து சேருன்னு சொல்லாதீங்க. இல்ல எனக்கு தெரியலம்மா, எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியுது. இல்ல அப்படி இல்லை, நான் வந்து உங்களோட மகன். சரி, இப்ப நான் உங்களை தேடி விடுறதுக்கிட்ட வந்திருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து நான் உதவுறதுக்காக தான் வந்திருக்கேன். சரியா? விளங்க, ஏதோ ஒரு விதத்துல நான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு உதவியை வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போறேன். இதுக்காக தான் வந்திருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பாட்டு பிடிச்சு காட்டுங்களேன். சந்தோஷமா? எனக்கு பாட்டு படிக்கவே வராதப்பா. என்ன தெரியுமா, வாழ்க்கை பூரா கவலையில தான் இருக்கேன், பாட்டே வருது இல்லை எனக்கு. அப்படி இல்லம்மா, இப்ப அதான் நான் சொன்னேன், உங்களோட கவலையெல்லாம் மறக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் சாப்பாடு சாமான் இருந்து எல்லாம் வாங்கி தருவாருன்னு சொல்லி, உங்களுக்கு மாசத்துக்குரிய பிரச்சனை நான் பாக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நானே. உங்களுக்கு நான் வாக்கு தந்திருக்கேன் நானே, நான் செய்வேன் பார்ப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதே போல வந்து இந்த வீடியோல வந்து இந்த வீடியோட முடிய போறது இல்லை, நீ அதுக்கு அடுத்த மாசம் ஒவ்வொரு மாசம் நீ நான் உங்களை வந்து பார்க்க போறேன். விளங்குதா? அப்ப நீங்க என்ன செய்யணும், இப்ப உங்களுக்கு பிள்ளையில இருந்தும் உங்களை வந்து கவனிக்கிற யாரும் இல்லாட்டியும் இன்றையில இருந்து நான் உங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி விளங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நான் உங்களை அம்மா அம்மான்னு சொல்லி என்னது கூப்பிடுறேன், மனசுல இருந்து கூப்பிடுறேன். அப்ப இன்றையில இருந்து ஒரு பிள்ளை மாதிரி தானே. இனி எங்க இருந்தாலும் புள்ள வந்து நான் எங்க இருந்தாலும் ஓடி வருவேன் உங்களோட விட்டுதான். சரி, ஓடி ஓடி வந்து பாப்பா அம்மா என்ன செய்யறாங்க, என்ன நடக்கு, சாப்பிட்டாங்களா, என்ன செய்யறாங்க என்ற சொல்லி நான் வந்து தேடி 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 வந்து பார்ப்பேன். அப்ப இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் தானே. அப்ப நீங்க சந்தோஷமா ஏதாவது இன்றைக்கு எனக்கு செஞ்சு காட்டணும். என்ன அழுது கொண்டே இருக்க கூடாது. ஏன்னா தம்பி நான் சொல்றது தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு நான் சொல்றேன், தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே தான்ன்றது மட்டும்தான் எனக்கு மனசுல இப்ப வருது. படிங்க 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 படிங்க. ஓகே, குட். படிக்கிற அளவுக்கு தெரியாதாங்க. இல்ல கொஞ்சம் படிங்க, கொஞ்சமா தெரிஞ்ச அளவுக்கு படிங்க. அத நான் ஆசையா இந்த கண்ணால பாக்கணும். சத்தியமா எனக்கு படிக்க வராது. அப்போ என்ன தெரியும், வேற என்ன தெரியும்? பெருசா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒன்றும் உங்களுக்கு சொல்றதுக்கு இல்ல ஐயா. பாட்டு படிக்க தெரியா? தெரியாதுமா. அப்ப பழைய காலத்து கதைகள்
எங்க ஐயா பழைய காலத்து கதையை நம்ம அவங்க ஏவி விட்டாங்க, வீட்டு வழியை வேலைக்கு விட்டுட்டாங்கல்ல, அதுதான் பழைய காலத்து கதை. நான் சொல்லி இந்த அழுகைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி சரியா, அழக்கூடாது என்ன தம்பி? எனக்கு அது வருது இல்ல, அழக்கூடாது. சின்னல 10 வயசுல இருந்தே வேலைக்கு விட்டவங்க. அப்ப அதுக்கு பிறகு எங்க ஐயா நம்ம அடி வாங்கி உதவாங்கி ஐயா வளர்ந்துருக்கேன் நான். எங்கப்பா சிங்களவங்கள்ட்ட நல்லா குட்டு வாங்கியிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். இதுகள் தான் சின்னல இருந்து பழகி போன தொழிலாச்சு எனக்கு. வேற ஒன்றும் நல்லது இதுகள் எனக்கு பெருசா தெரியாப்பா. நிறைய வாங்கியிருக்கேன். சிங்களம் கேப்பீங்களா? சிங்களம் தலை தண்ணிமா. சிங்களத்துக்கு பிரச்சனையே இல்ல. சிங்களத்துக்கு பிரச்சனையே இல்ல. இங்கிலீஷ் கேப்பீங்களா? இங்கிலீஷ் எல்லாம் படிக்கல. சிங்களம் எங்க படிக்க? கொழும்புல. நான் சின்னல இருந்து என்ன வரக்காப்பிள்ளையில விட்டுருந்தோம். அதுல இருந்து அப்படியே காய்ச்சி பழகிட்டேன். அந்த டீட்டெயில்ஸ்க்கு அப்படியே போயிட்டேன் ஃபுல்லா. இப்ப அந்த தமிழும் கொஞ்சம் தடுமாறும், ஆனா இப்ப கொஞ்சம் பழகிட்டேன். அளவுக்கு அடி வாங்கியும் இருக்கேன். இப்ப கிட்டடியிலேயே எங்க அடி வாங்கி? எங்கட அக்கா அவங்கள்ட்ட எல்லாம் அடி வாங்கியிருக்கேன். தமிழ் வராம சிங்களத்தாலேயே போட்டா பின்னாடிக்காம என்ன செய்வாங்க, ஏசுவாங்க தானே. இங்க வந்து சிங்களம் காய்க்கிறீங்களா நீங்க? அந்த அதுதான் வரும் டக்கண்டு சிங்களம். ஆனே அந்த பொறுக்கேன்னா அப்படி என்ற அவர்களுக்கு சொன்னோன்னே அவள் நம்மள பிடிச்சி சாம்புவாள். அப்படி நீங்க போங்க அப்பா போய் சொல்லாமன்ற மாதிரி தான் அந்த இது. அப்ப அந்த கெத்தாது சொல்லக்குள்ள அது எனக்கு தண்ணியா இருக்கக்குள்ள இவங்களோட கதைக்குள்ள இவங்க டேச்சு வாங்குவாங்க. அதான் வாழ்க்கை. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சிங்களம் நல்லா தெரியும். கொழும்புலயே படிச்சாக்குல அவங்க எல்லாம் படிச்சு இன்றைக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நம்புறேன். தாங்க உழைச்சு தங்களோட வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆனா என்ன மகன் மட்டும்தான் என்னைய விட்டு கடும் கஷ்டப்படுத்தி போட்டார். இப்பயும் வாரான் இல்ல ஐயா. வாராங்கல்ல, ஒரு காலத்துல எல்லாரும் வருவாங்கம்மா, எல்லாரும் தேடி வருவாங்க. நீங்க அதில பத்தி ஒன்னும் யோசிக்காதீங்க. என்ன இந்த கோட்ஸ்ல கொண்டு மாட்டி விட்டுட்டாங்க. எல்லாம் போன முறை 1 லட்சம் கட்ட சொல்லி திருந்தவங்க. என்ன நடந்தது? இவர் செலவு வழக்குக்கு புனை எடுத்து விட்டுட்டேன். எனக்கு தெரியாது இதுல என்ன நடக்க போகுதுன்னு. கடைசியில இவர் ஓடி ஒழிக்கத்தான் என்னை அரெஸ்ட்ல கொண்டு போனாங்க. உள்ள இருந்ததா? உள்ள போகல, வந்துட்டாங்க. வந்து தேடி இருக்காங்க. நான் ஆத்துக்கு ரால் வடிக்க போயிட்டேன். அப்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் வாரண்டோட வரையும் உங்களோட மச்சாலம் உங்களோட வீடு எல்லாம் பூந்திருக்காங்க. மச்சாலம் நாங்க ஏன் ஒழிச்சு வைக்க போறோம், அவ வடிக்க போயிருக்காங்க. பிறகு வரக்குள்ள சொன்னாங்க, மச்சால் இப்படி போலீஸ் வந்து தம்பி இதுக்கு உங்களை தேடி போகுதுன்ட்டு. பிறகு எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு உதவி செஞ்சா 3000 ரூபாய் கட்டி மோஷன் போட்டு என்னைய கோர்ட்ஸுக்கு அனுப்புனாங்க. அதால பிறகு போலீஸ்காரன் என்னோட கொஞ்சம் கூடிய சண்டை. நான் மோசம் போட்டு வந்து சிங்களத்துல காய்ச்சி சொல்லிருக்கேன், வர மாட்டேன் செய்ய மாட்டேன் போலீஸ் உசாவிக்கு எல்லாம் அதெல்லாம் செல்படி ஆகாது ஐயா. சிங்களம் தெரிஞ்சு சரி வராது, முண்டுக்கும் சரி வராது. மகன் ட்ரை பண்ண 2வது வழக்குக்கும் வந்தான். அதே அரசு வரண்ட கையில கொடுத்துட்டு மரியாதையா அப்ப நான் சத்யராணி உங்களோட பேர் நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன் நம்மாண்டு துண்டை தந்து ஓட்டு போனார். இந்த வீட்டு வாசலுக்கு வந்து அம்மா இது உங்களோட அரசு வரன்ட்டு வெள்ளிக்கிழமை நாளைக்கு வர ஒன்று மட்டும் கையில ஒப்படைச்சு போட்டு அவரே போயிட்டார். இப்ப இவர பிரச்சனை தான் என்னைய போட்டு மனசால உருக்குற. இப்ப இந்த 12ஆம் மாசம் 2ஆம் தேதி அடுத்த வழக்கு போட்டிருக்கு. இவர் வாராரு இல்ல, மகன் வாராரு இல்ல, ஒழிச்சிட்டார். கொழும்புல எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. கடும் கஷ்டப்படுத்துறார். இதுதான் என் மனசுல உள்ள பிரச்சனைகள் நிறைய. என்ன செய்யறப்ப நம்ம வந்து இப்ப பிள்ளைகள பிரச்சனைக்குள்ள போகலாது. அதே போல வந்து நானும் உங்களோட குடும்ப பிரச்சனைக்குள்ள வரையலாது. நீங்க போகலாம், நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா எனக்கு வெளிப்படுத்த அது சரி, எனக்கு விளங்குதுமா. இப்ப எனக்கு விளங்குது சரியா. இப்ப உங்களுக்கு வந்து இப்ப நீங்க என்கிட்ட வந்து சொன்ன வந்து சாப்பிடுறதுக்கே கஷ்டம், சாப்பிடுறதுக்கு ஒரு சாமானம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப என்கிட்ட எனக்கு உண்மையில வாழ்வார ஆதார பிரச்சனை தான் எனக்கு நிறைய இருக்கிறது. அப்ப அந்த விஷயத்த வந்து நான் இனி உங்களுக்கு வந்து மாசம் ஒரு என்னால முடிஞ்ச அளவு வந்து யார் மூலமாக இப்ப நான் எந்த அளவு உதவியை வந்து செய்ய போறதில்லை. யார் மூலமாகாவது வந்து ஒரு மாதாந்த உதவியை உண்டு, சின்ன சின்ன உதவியை வந்து எடுத்து உங்களுக்கு வந்து நான் அந்த உதவியை வந்து அவங்களுக்கு செய்வேன் சரியா. அப்ப அது செய்யற ஊடாக வந்து இனி வந்து நீங்க சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழலாம். உங்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை வந்து சாப்பாடு தானே. சாப்பாடு இல்லாம பசியில தானே இருக்கிறீங்க. இனி வந்து அந்த பசி என்றது என்னன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு வந்து நாங்க உங்களுக்கு கொண்டு வருவோம். என்ன சரி, இரவுல என்ன சாப்பிடுறோம் நீங்க? சோறு தான். சோறு. சில நேரம் கையில காசு இருந்தா பானூர் ரத்தல் வாங்கிட்டு அங்க சில நேரம் படுக்க போக்குல கொண்டு போவேன். இப்ப வந்து சரியா இன்னொரு விஷயத்துக்கு வரும் சரியா.
இப்ப இப்ப கோழிக்கறி இருக்குதானே, கோழிக்கறி வந்து நம்ம மட்டக்களப்பு ஸ்டைல்ல வந்து சமைப்பாங்க. சிங்களாக்கள் எப்படி சமைப்பாங்க, அதை எப்படி சமைக்கணும்னு சொல்லுங்க. சிங்களாக்கள் சமைக்கிற விதம் ஐயா, முதல் கோழியை எல்லாம் வெட்டி கிட்டி கழுவி சீஸ் பண்ணுவாங்க. முதல்ல எல்லாம் பகை, அதாவது கொச்சிக்கா துணப்பகை எல்லாம் வறுக்கணும். ஓட்டுல நல்லா மனம் புளும்புற வரைக்கும் வறுக்கணும். வறுத்து அதெல்லாம் பெரட்டி சீஸ் பண்ணி வச்சு நல்லா இஞ்சியும் வெள்ளைப்பூடு நல்லா அரைச்சி சீரகமும் குத்தி அதை தாளிக்கணும். கருவேப்பிலை ரம்பை எல்லாம் போட்டு சேரையும் போடணும். தாளிச்சு போட்டு இங்க நம்ம சீஸ் பண்ணி வச்சிருக்கிறோமே அதை தூக்கி அதுல கொட்டணும். கொட்டி ஆனா தண்ணி கூட விட்டு போடணும். தண்ணி கொஞ்சம் கூட விடணும். கோழி தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, பொய். நீங்க அந்த தண்ணிய கொஞ்சம் கூட விடணும். நம்ம இங்க சரி நம்ம தமிழ் சின்ன பால் விடுது. பால் விட தேவையில்லை. நம்ம எந்த ஸ்டைலுக்கு நாங்க சிங்கள சமையல் சமைக்கிறோம் அப்படிதான். அந்த பகையெல்லாம் போட்டு நம்ம அதுக்கு தகுந்தது கடுகு கொஞ்சம் அந்த என்ன வதக்குறோமா தாளிக்கிறோம் தக்காளி அது எல்லாம் போட்டு அதுலயே தாளிக்கணும். எல்லாம் தாளிச்சுட்டு வரக்குள்ள இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு சீரகத்தை அதுக்குள்ள ஊத்தணும். அரைச்சி வச்சு அதெல்லாம் நல்லா தாளிச்சு போட்டு இந்த இதை தூக்கி அப்படியே கொட்டி போட்டோம்னா அதை அந்த சட்டியை கழுவி இந்த ஏனத்தை கழுவி அந்த தண்ணி அதுக்குள்ள ஊத்தி அப்படியே மூடி வைக்கணும். நல்ல வாசனை ஒன்று கொடுக்கும். வாசனை ஒன்று கொடுக்கக்குள்ள நீங்க அதை நல்லா பிரட்டி போட்டு நம்முடைய ஏலம் ஒரே ஒரு துண்டு, ஒரு பட்டை ஒரு துண்டு அதோடைய திறந்து நல்லா கரண்டியால பிரட்டி போட்டு திரும்ப மூடி திரும்ப ஒரு நல்ல வாசனையோடு கொடுக்கும். 2ஆம் ட்ரிப். அந்த வாசனைக்கு நீங்க நெருப்பு கொஞ்சம் தணிக்கணும். அதுல டேஸ்டே வேற, நம்ம இந்த டேஸ்ட் இல்ல அது. ஒரு நாளைக்கு தம்பி கோழியை வாங்கிட்டு வருவோம். கோழியை வாங்கிட்டு வருவோம், வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். என்ன சிங்கள சாப்பாடு உண்டு, அம்மா வச்சு நாங்க வந்து சமைச்சு சாப்பிட போறோம். சொல்லையே வாய் வருதுன்னு. அதே போல இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து இந்த அம்மா சொன்ன இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ரெசிபி ட்ரை பண்ணா அவங்க விட மாட்டாங்க. ஆனா நம்ம ஆட்களுக்கு அது பழக்கம் பெற்றாது. இவங்க பால் விடுவாங்க. நம்ம அந்த சிங்கள சமையல் முறைப்படிக்குமே மீன் கறிக்கோ இந்த இறைச்சி குழம்புகளுக்கோ எல்லாம் பால் விடுறல தண்ணி மட்டும்தான். இப்ப இந்த மீன் இருக்குது அதுக்கும் தாளிச்சு போட்டு அவங்க மீனை போட்டு சும்மா தான் சமைப்பாங்க. ஆனா அதுக்கு கொச்சிக்கா இது வறுக்க மாட்டோம். பச்சைத்தூள் தான் போடுவோம். அதுக்கும் நல்ல வாசனை உண்டு. அதுலயும் நல்லா கொதிக்க விட்டு வத்த விடுவோம். அதுலயும் நல்ல டேஸ்ட் இருக்கு, இதுலயும் இருக்கு. நம்ம ஆக்கள் பாலைத்தான் போடுவாங்க. பால்ல டேஸ்ட் இல்ல. இது நீங்க சும்மா நான் செத்துக்கிட்டு போனாலும் நீங்க இது சும்மா சமைச்சு பாருங்க, இதுல டேஸ்ட் வேற. நான் சும்மா இல்லையா 34 வருஷம் சமையல்லையே அம்மாட பாத்தீங்க. சும்மா ஒரு கதை எடுத்தா அம்மாட திறமை எல்லாம் வருது இப்ப வெளியாலையா. அவங்களே கவனிக்கிறாங்கல்ல தானே. நம்மள வேலை முடிஞ்சு நான் வேலைக்கு இருந்த வீட்டுல வேலை முடிஞ்சு கால் பண்ணாலும் போன் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னது 22 சமைச்சு கொடுத்துமா போங்க ஐயா, எல்லாம் டாக்டர்ஸ் மாதிரி நான் வேலை செஞ்சேன். ஆனா எனக்கு முது ஆபரேஷன் பண்ணவங்க தான், போய் சொல்ல மாட்டேன் அவங்க. ஆனா எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க நிறைய. ஆனா இப்ப போன் தூக்க மாட்டாங்க. இப்ப போன் நீங்க போடுதான்னு சொல்றாங்க. ஏனண்டா அவங்களுக்கு இப்ப சொல்லுவாங்க என்னண்டா, நம்மட கொரோனா டைமுக்கு நான் ஒரு தரம் எனக்கு சரியான கஷ்ட நிலையில நான் கேட்டேன்னா அனே நந்தினி ஆட்டோ உதவுக்குறான் பேனே அப்படி மிக மினிசுன்ட்டு உதவுக்குறான். அனே நந்தினி உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய இயலாதே, எங்கட ஆக்களுக்கு நாங்க உதவி செய்யணும் ஒரே சொல்லுல நிப்பாட்டிட்டாங்க. சிங்களம் இப்படி கைக்காங்க நம்ம மற்ற சிங்கள கத்தாண்டு புழுவா කතාකරන්න තමයි හොඳ සිංහල ඕනේ මේ රටට. நம்மட ஸ்ரீலங்காவுக்கு சிங்களம் முக்கியம் ஐயா, இங்கிலீஷை விட. ஸ்ரீலங்கால வாழ்றேன்னா சிங்களம் தமிழ் தானே முக்கியம். முக்கியமா தேவை, 2 பாஷையும் இருக்குன்னு. ஆனா நான் தமிழரோட கதைக்கிறத விட சிங்கள ஆக்களோட கதைக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா கதைச்சிட்டு மூவ் பண்ணிட்டு போறா. நம்மட தமிழ ஆக்கள் வந்து வெடுக்கு வெடுக்குண்டு பாய்வாங்க ஐயா. நம்மட சிங்களாக்கள் அப்படி இல்லை, ஹரியாமே புதுவாமே ஹரி ஹரியன்னுட்டு நல்ல வடிவா தலையை நான் தடாவி விட்டுட்டு போய்கொண்டே இருப்பாங்க. இதுகள் அப்படி இல்லை, போனா பொடி வந்த வாடின்னு நம்மட ஆக்கள் சில பேர் இருக்காங்க. ஆனா எல்லாரும் இல்லை ஐயா, ஆனா பேர் இருக்காங்கன்னா நிறைய அனுபவப்பட்டேன். அம்மா என்ன படங்கள் பாக்குறா, தமிழ் படங்கள் பாக்குறா? பெருசா இல்ல ஐயா, படம் எவ்வளவு படம் பார்த்து? 6 வருஷம். என்ன படம் பார்த்த கடைசியா? கடைசா நான் பார்த்து சிவாஜி கணேசன் இந்த படம் முதல் மரியாதை. முதல் மரியாதை அது மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் போகல, படம் பார்க்கல. எங்க பார்த்த? அங்க போன இடத்துல
கொழும்புலையா? இல்ல களவாங்கனிக்கு போன இடத்த எங்கட மகள் வீட்டை ஒரு தரம் பாத்துட்டு வந்தேன். டிவில வந்து டிவில தியேட்டருக்கு நான் போகல. தியேட்டருக்கு போனது ஒரு 38 வருஷத்துக்கு மேல. நான் அம்மாட்ட சரி 38 வருஷத்துக்கிட்ட தியேட்டருக்கு போய் பூச்சூடாமன் காதலர் தினம் படம், பிரபுதேவாட படம், அது மட்டும்தான் நான் தியேட்டர்ல பார்த்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு. அது கொழும்புல தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது இப்ப அம்மாவுக்கு வந்து என்ன சாப்பாடு விருப்பம்? இப்ப இந்த கஷ்டத்தெல்லாம் முடிவுமே, இதெல்லாம் முடிச்சு, கஷ்ட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சு, அம்மா இப்ப என்ன சாப்பாடு விருப்பம்? என்ன விருப்பம்? அப்ப விருப்பம் என்று சொல்லி எதுவும் எனக்கு தனிப்பட்ட முறையில் இல்லம்மா. ஏனம்மா அப்படி சொல்லுங்க? இல்ல தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்பம் உண்டு, சத்தியமா ஒன்றும் இல்ல. எனக்கு கோழி விருப்பம், மாடு விருப்பம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விருப்பம் இருக்குதா? இல்ல. உங்களுக்கு மீன் விருப்பம் இல்ல, கோழி விருப்பம் இல்ல? இல்ல, நான் என்ன இருந்தாலும் சாப்பிடுவீங்க. எதுனால இருக்கிறத நான் சாப்பிட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. அது வந்து உண்மையை சொல்றேன் ஐயா, இருங்க. எனக்கு சாப்பாட்டுல தனிப்பட்ட முறையில விருப்பம் இல்லப்பா. என்ன நீங்க அந்த சமைக்கிறதுனால விருப்பம் இல்ல? எனக்கு தனிப்பட்ட முறையில அந்த சின்னல்ல அதுலயே ஒரு 30-35 வருஷம் ஊறிட்டேன் எல்லாம். அப்ப அத பார்த்து அழுத்து போய் எனக்கு அப்படி ஒரு ஆசை வராது. சாப்பிடுறதுக்கு இருந்தா காணும்ன்ற மாதிரி. கடையப்பங்கள்ல விருப்பம் என்று சொன்னா உண்மையில இடியப்பம் மட்டும் எனக்கு விருப்பம். மற்றது தோசை. இந்த KFC பீட்சா இல்ல 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 அதெல்லாம் கண்ணையும் காட்டையில இல்ல சாப்பிட்டு இருக்கேன். ஆனா அது ஆசைப்பட்டு சொல்லி இல்ல, அது ஆசையா சாப்பிட்டது இல்ல. பொண்ணு தர சும்மா அந்த ஒரு அந்த கொழும்புல வேலை செய்யக்குள்ள பாட்டி அது இது ஒரு பின்னேறையும் டீ ஊத்தக்குள்ள நந்தனி அப்ப மேவா கம்மு வேண்டா ஓகே மேடம் போட்டு அவங்களோட வீட்டுல பாட்டி சும்மா அந்த டைம் பின்னேற அவங்க லீவு டைம்ல ஞாயிற்றுக்கிழமையில அந்த டைம் அப்படி அத முத கேம் அப்படி என்று கேட்பாங்க. அதுவும் மிஸ் தான் கேமும் மிஸ் அப்படி என்ன அவங்களோட சேர்ந்து அப்படி சமர்ப்பிச்ச வேலைகள் தான் நிறைய இருக்கு. கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறீங்க, அதான் பெரிய விஷயம். உற்சாகமா இருக்கிறீங்க. ஆசைன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. இப்ப இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், போக்குள்ள கொஞ்சம் நிம்மதியா போகணும் ஐயா. நிம்மதியா கொஞ்சம் போய் நான் இருக்கேன் சரியா. அதாவது என்னால செய்யக்கூடிய ஒரு உதவி வந்து அம்மாவை பசி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம இது நீங்க கஷ்டப்பட போறதே இல்லை. ஆனா நீங்க வர முதல் எனக்கு கால் பண்ணணும். ஏன்னா நான் எந்தெந்த நேரத்துல ஆத்துல எங்க நிப்பேன், எங்க ஈக்கில் கிழிச்சு நிப்பேன்லாம் எனக்கு தெரியாது. ஈக்கில் கிழிச்சுவேனே ஈக்கில் எடுக்க வரோம் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த பாருங்க இந்த மூளையில ஒரு தொகை வச்சிருக்கேன். இங்க இருக்கு அங்கால சீவுனது இருக்கு, இங்கால சீவாதது வச்சிருக்கேன். ஒரு கட்டு கிலோ ஒரு கட்டில 1 கிலோ 100 ரூபா 130 ரூபாய்க்கு எடுப்பாங்க. எத்தனை கிலோ கொடுப்பீங்க? ஒரு 10 கிலோ ஒரு நாளைக்கு கொடுப்பீங்களா? ஒரு நாளைக்கு 1 கிலோ தான் செய்வேன். என்கிட்ட ஈக்கில் நடுக கிடைக்காது. அப்ப இப்ப நீங்க இப்ப வீட்டை விட்டு வெளியில போறோம்னா ஒன்று ஈக்கில் பிக்க போயிருவீங்க, இல்லைன்னு சொன்னா ஆத்துக்கு போயிருவீங்க. இல்லாட்டி என்ன கொச்சிக்கா வெங்காயம் அது இது வாங்க போவேன். அப்படி ஒரு இது இருக்கு. மனசு திருப்தி இல்லைன்னு சொன்ன ஒரு ஃப்ரெண்டை தேடி போய் கொண்டிருப்பேன். போயிட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் காய்ச்சி திருப்பேன். அது சில நேரம் இந்த மாவா இருக்கிற இடங்கள் கூப்பிட்டா போவேன். அப்படி சில டைம்ல அப்படி போற இதுகளும் இருக்கு. நிறைய இந்த வீட்டுக்குள்ள தனியா இருப்பேன். ஒரு இது பிடிச்சதுண்டா போய்கொண்டே இல்ல ஒரு மூளை வேற இன்னைக்கு போவோம் கலா விட்டுன்னு சொல்லி ஒரு நினைப்போம். உடனே போய் போவேன். ஒரு மைண்ட் வந்து எங்கட விட்டு வந்துருவாங்க போல. உங்க அம்மா சரி உங்களோட மனைவி சரின்னு சொன்னா நான் வருவேன். வந்து பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்துட்டு வருவேன் ஐயா. கட்ட நான் இனி வந்து நீங்க எத்தனை பேர் சமைப்பீங்க? எத்தனை பேர் கடைசி சமைப்பீங்க? எத்தனை பேருக்கு நீங்க அங்க சமைக்கிறதுக்கு சாமான் வச்சிருக்கீங்களோ அத்தனை பேருக்கு சமைக்கலாம். கறியெல்லாம் சமைக்கிற பெரிய விஷயம் 300-400 பேருக்கு சமைப்பீங்களா? சமைக்கலாம். கறியெல்லாம் இந்த எல்லாம் ஹெல்ப்புக்கு இருந்ததுண்டா. சமைச்சு கொண்டிருக்கலாம். அதுக்கு இன்னொரு ஆளும் இருக்கணும். அது எப்படி நமக்கு அந்த டேஸ்ட் நம்மளை விட என்ன டேஸ்டானவங்க இருக்காங்க. நீங்க இப்ப நண்டு கறி செய்வீங்களா, கனவா செய்வீங்களா? எல்லாம் செய்வீங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு கனவா வந்து 1 கிலோ, நண்டு 1 கிலோ அப்படி வாங்கிட்டு எனக்கு கறி ஆக்கியா தருவீங்களா? அப்ப அம்மாவுக்கு வந்து இனி நம்ம இந்த நாங்க இந்த நான் வந்து இந்த ஓடை செய்யறோம். நான் வந்து எப்படி சொல்ற அந்த பொம்மை எல்லாம் போட்டு ஆடுவாங்க, அந்த ஓடை செய்யறேன். அப்ப அந்த ஓடர்ல வந்து நிறைய பேர் கேட்கறது எங்களுக்கு வந்து சமைச்சு தாரக்கு ஒரு ஆள் இல்ல, நண்டு கறி வச்சு தாரக்கு ஒரு ஆள் இல்ல, கனவா கறி வச்சு தாரக்கு ஒரு ஆள் இல்ல. அப்ப அவங்க கனவா பண்ணி தருவாங்க, சாமானம் பண்ணி தருவாங்க, நம்ம சமைச்சு போட்டு
ஒரு 2000-3000 சொல்லி கூலி எடுக்கலாம். இப்படி இருக்கு அவங்கள்ட்ட சமைக்க உங்கள்ட்ட சொல்றாங்கல்ல என்ன விதத்துல அவங்க சமைக்க விரும்புறாங்கன்றத நீங்க எழுதி எடுத்து நம்ம மட்டளப்பு ஸ்டைலா கொழும்பு ஸ்டைலா என்னன்னு சொன்னா சிலவங்க அத பெரட்டலுக்கு விரும்புவாங்க, சிலவங்க அதை நல்லா வத்த வச்சு கூட்டுக்கறியா விரும்புவாங்க. ஒரு ஒரு ஆக்கள் ஒரு ஒரு விருப்பம் இருக்கு ஐயா. அந்த அந்த விருப்பம் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க டேஸ்ட். அம்மாவுக்கு வந்து இண்டையில இருந்து மாத உதவி வந்து அவங்களுக்கு உலருணவு பொதிகளும் வந்து இண்டையில இருந்து பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக இனி வந்து நீங்க அடிக்கடி அம்மாவை வந்து நீங்க பார்க்க போறீங்க. மாத உதவி வந்து கிடைக்க போகுது. அதே போல வந்து அம்மாவை ஒரு பிசினஸ் லேடியா பிசினஸ் கேர்ளா வந்து மாத்த போறேன். பிசினஸ் என்ன சொல்லுங்க? அதாவது இப்போ நீங்க என்ன அந்த சமையலுக்கு உதவி செய்ய விரும்புறீங்க, ஏதாவது அதுல ஒரு வருமானம் எனக்கு வரப்போகுது. வருமானம் வர இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா, என்கிட்ட நிறைய பேர் கோல் பண்ணி கேட்பாங்க நண்டு கறி செய்யணும், இறால் கறி செய்யணும். அப்ப நான் இனி என்ன செய்ய போறேன்னு சொன்னா உங்களை அட்வர்டைஸ் பண்ண போறேன், விளம்பரப்படுத்த போறேன். விளம்பரம் உங்களுக்கு என்ன இப்ப உங்களுக்கு காசு உழைப்பு வருது, இது என்ன கரை சொல்றாப்பா? அது இப்ப என்ன சொன்னீங்க? ஓகே பண்றேன், நான் இல்லன்னு சொல்லல, செய்யறேன். ஆனா அவங்களுக்கு என்ன ஸ்டைல்ல கறி அந்த தேங்காய் வறுத்து சமைக்கிறது இருக்கு. அம்மா இப்படித்தான்மா. இப்ப நான் வந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வரேன்டா, அவர் வந்துட்டு உங்கள்ட்ட சொல்லுவேன் எனக்கு உரைப்பு வேணும், உரைப்பு தேவையில்ல, பத்தி செய்யுங்க, சொதி வைங்க, பிரட்டி தாங்க, டெபிள் தாங்கன்னு சொல்லி அப்ப நீங்க சொல்லுங்க அப்படித்தானே செய்யணும்னு சொல்லி அவங்க கேட்கறத செஞ்சு கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான் சரி. சரி அப்ப இனி நான் உங்களுக்கு இனி வந்து ஆர்டரும் வந்து என்னால முடிஞ்ச அளவு எடுத்து தருவேன். சரியா? இனி அதை நீங்க சமையல் வேலை செய்யலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு அம்மா கோல் தருவேன். கோல் தந்துட்டு நீங்க அந்த சொன்ன அந்த கொழும்பு ஸ்டைல் கோழிக்கறியை வந்து எனக்கு நம்பிக்கையும் செஞ்சு தருவோம் வேணே. ஐயோ நான் செய்தாரன் அப்ப நான் அதுல எல்லாம் சொல்லவே மாட்டேன். சமையல் விஷயத்துல பக்கா அதெல்லாம் நான் உங்களுக்கு வடிவ செஞ்சு தருவேன். சரி. சுகை என்னும் அதுகளுக்கு டேஸ்ட்டுக்கு என்னும் அந்த சிக்கன் பவுடர் தேவைப்படுது, அதுகள் இதுகள் எல்லாம் நீங்க போட்டு சமைச்சு சாப்பிடுறீங்களான்றதெல்லாம் அதை உங்கள்கிட்டயே நான் கேட்டுக்கொள்ளுவேன். ஏன்னா அந்த டேஸ்டின் சேர்க்கிற விதங்களும் இருக்கு நிறைய. அதுகளுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த சீனி போட்டு சமைக்கிறது இருக்கு, அந்த இனிப்பு சைனீஸ் மாதிரி அந்த இதுகள்லயும் இருக்கு. நிறைய சாப்பாடு விஷயங்கள் இருக்கு. ஆனா பேசாம இருக்கு, ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கிற. ஆனா நிறைய விஷயங்கள் தெரியும். நிறை குடம் வந்து தழும்பாது என்ன, அது போல வந்து அம்மா வந்து நிறை குடம் என்ன என்னண்டா ஐயா நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் செய்து கொடுத்தோன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, இது என்ன கறி என்ன மாதிரி இருக்கு இனிக்குது. நம்ம கொழும்புல அதுக்கு ஒரு கவிதை ஒண்ணு சொல்லுவாங்கன்னு, எதுக்கு கப்புற வாசனை தெரியுமா? கழுதைக்கு தெரியாது. அதுக்கு ஒருக்கா சொல்லுங்க. கற்பூர வாசனை வந்து கழுதைக்கு தெரியாது. அந்த கவிதை தான் நீங்க அவங்களுக்கு சொல்லணும். ஒரு உண்மையான ஒரு விஷயம் வேணா, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கருவேப்பிலை இருக்குல்ல ஐயா, கருவேப்பிலை நம்ம உருவிட்டு தான் நம்ம சனம் போடுறாங்க, அதை நம்ம உருவி கசக்கணும், அதுல வாசனை வரணும். கருவேப்பிலை உருவி கழுவிட்டு நம்ம உருவுறோம், உருவி ஒரு அதை கசக்கணும். அப்படி இல்ல கையில வச்சு நல்லா தேய்க்கணும். இது செய்து போட்டுதான் அந்த கறிக்கு நம்ம சுவைக்கு போடணும். அப்ப கருவேப்பிலையோட ஒரு வந்து நல்ல மனம் கொடுக்கும். அதெல்லாம் நான் கொழும்புலதான் பழகினேன். சீக்ரெட் ரெசிபியா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எந்த யூடியூப்லயுமே சொல்ல மாட்டாங்க. கருவேப்பிலைய வந்து சும்மா அப்படி கையால பிச்சு போடக்கூடாது, அதை எடுத்து இப்படி கசக்கி போடணும். நமக்கு இந்த 2 கை தேவையில்லை, ஒரு கையில எடுக்கிறோம் எல்லாம், இந்த கையே போதும். இதுலயே நம்ம பொடியை நல்லா அப்படி கசக்கி போட்டு அதோட சேர்த்து இந்த ட்ரம்ப 2ஐயும் எடுத்து போட்டு அதுக்குள்ள போட்டு பாருங்க. நீங்க உங்களோட வீட்டுல சமைக்கக்குள்ள இதை செய்து பாருங்க, உண்மையா பொய்யானோ உங்களுக்கு எவ்வளவு மனம் இருக்கும். ஆனா அங்க அதான் சொல்லுவாங்க வந்ததுல இருந்து சாப்பாடு கதையை காய்ச்சி எனக்கு இப்ப பசி எடுத்துட்டு என்னோட பொரியல சோறு ரெட் அரிசி சோறு வச்சிருக்கேன், சிவப்பரிசி சோறும் வாழைக்கருவாடு கொச்சிக்காய் உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சிருக்கேன். பாத்தீங்களா ஆள் ஃபுல்லா என்ன சொல்ற இப்ப சொன்ன விஷயம்லாம் அவையே செஞ்சு வச்சிருக்கா அம்மா என்ன. சரி ஓகே அம்மா இனி வந்து என்ன யோசிக்கிறா? யோசிக்க கூடாது, யோசிக்க கூடாது. என்ன நம்பர் இருக்கு தானே அம்மாட்ட, எனக்கு வந்து கோல் எடுக்கணும். நான் வந்து மாதத்துக்கு வந்து ஒரு உதவியை வந்து நான் ஏற்படுத்தி தரக்கு வந்து பார்ப்பேன். சரி அம்மாவுக்கு வந்து ஏற்படுத்தி தர பார்ப்பேன்.
அம்மா வந்து சந்தோஷமா வந்து நீ வந்து இருக்கணும், கதைச்ச விஷயத்தையே திரும்பி திரும்பி கதைக்கிறதுக்கு நான் வந்து விரும்பல. சோ வந்து வேற பிரச்சனை ஒன்றும் இல்ல தானே? எல்லா விஷயம் சொல்லிட்டீங்க. இப்ப உங்களுக்கு மருத்துவத்துக்கு எதுவும் வந்து தேவைகள் இருக்கா? மருத்துவ தேவைதான் நிறைய இருக்குது. அதுக்கு அந்த பீஸ்கள் நம்ம தேர்ற கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குமே, நான் தேடிக்கொள்ளுவேன் அதுகளை. அது பரவாயில்ல, நீங்க அந்த இதை லீக்கில் மூலமா அது சமாளிப்பீங்க. என்ன நீங்க இப்ப கவர்மெண்ட்ல செய்யலையா, பிரைவேட்டாவா செய்றீங்க? நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான், நம்ம இந்த மட்டக்களப்பு ஆஸ்பத்திரி தான். போற செலவு என்று ஒன்று இருக்கு, போக்குவரத்து செலவு. போனா ஒரு கிளினிக் வராது, அந்த டெஸ்ட்டுக்கு போடுவார், இந்த டெஸ்ட்டுக்கு போடுவார், 2 மணிக்கு பிறகு வீட்டை வருவார். அப்ப இடையில அங்க போய் கடையில் ஒரு என்னென்ன ஒரு சாப்பாடு ஒரு என்னென்ன ஒரு குடிக்கிறதுக்காவது நம்மகிட்ட இருக்கணும் 10 ரூபா காசு இருக்கணும். அந்த அளவுக்கு தான் போய்கொண்டிருப்பேன். இந்த இப்பயும் 500 ரூபா ரெடி நாளைக்கு போறதுக்கு. என்னது ஹாஸ்பிடல் போகணும் நாளைக்கு. அத ஒரு எடுத்து காட்டுங்க எனக்கு. அந்த இசிஜி நாளைக்கு இதெல்ல காட்டுறேன். அம்மா வந்து எனக்கு வந்து சிங்களம் படிச்சு தர போறா, சரியா? சிங்களம் எப்படி கதைக்கிறேன்னு சொல்ல போறானே, அதுதானே මේකද මේක ඇවිල්ලා මගේ ECG report එක. මට සිරි. இது ECG நாளைக்கு தலை டெஸ்ட்க்கு போகுது, ECG பண்றாங்க. ஏன் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? தலையில என்னோட நல்லதானே காய்க்கிறீங்க. கதைக்கிறது சரியப்பா, கொஞ்சம் புறவு எனக்கு ஒரு டிப்புண்டு வரும். அது சொன்ன மாட்டேங்க, இந்த கிடக்கு 1008 ஒன்றும் இல்லண்டு தான் வருது. கண்டுபிடிக்கிறாங்களும் இல்ல. ஆபரேஷன் பண்ணி இவ்வளவு காலம் அந்த முதுகு கொழுங்க மறந்து கொழும்புல மட்டும்தான் தந்தாங்க. இங்க அதுவும் இல்ல. அதுவும் இப்ப இந்த ரிப்போர்ட் போய் 2 கிழமைக்கு பிறகுதானே அந்த முதுகு ஆபரேஷனுக்கு மறந்தா. அதையும் இன்றைக்கு சொல்லித்தான் இந்த ரிப்போர்ட். 63 வயசு அம்மாக்கு. 63 வயசுல துவக்கு மாதிரி இருக்கீங்க. வேற என்ன ஐயா செய்யற, பழகி போயிட்டுமா. அதான் வேணும், ஆக்டிவ் வேணும்னே. அது ஓவர் புக்கும் இந்த இருக்கு, சத்தியராணி. அதுல என்ன கிளினிக் புக், எல்லாம் கிளினிக் புக், எல்லாம் கிளினிக். இது நம்மட அம்மா படிக்கிற காலத்துல கூட இப்படி காப்பி. என்ன இதுல யார் எழுது? உங்களா டாக்டர் எழுது. அம்மா படிச்ச காலத்துல கூட இப்படி எல்லாம் காப்பி வச்சு இருந்திருக்க மாட்டீங்கன்னு. ஸ்லைட் தான் இருந்தது, கல்ல இல்ல. அப்படின்னா ஸ்லைட் கல்கூரும் முந்தி அந்த ஸ்லைட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க எழுதுறதுக்கு, அதுல படிச்சேன் நான். புத்தகம் எங்கட வயசுக்கு இருந்தது. புத்தகம் இல்லையே இல்ல, அந்த இப்படி ஒரு துண்டு ஒன்று இருக்கும், அதுல ஒரு பென்சில் மாதிரி ஒன்று இருக்கு, அதாலதான் எழுதுறேன். அதுலதான் அவர் அங்க நின்று ஒன்றாள் ரிவர் புலையண்டா, அதை திருப்பி அதை அழிச்சு போட்டு அழிச்சப்ப எல்லாம் அழியும் படி அழிக்கலாம். அது இல்ல அந்த சாமான் இல்ல, அதெல்லாம் சென்ற கேம்போட முடிஞ்சு. அப்பா அவங்களோட காலத்தோடய அது முடிஞ்சு. அப்பா இறந்ததும் அந்த படிப்பை விட்டதும். முதலாம் ஆண்டோடைய படிப்பு சரிதானேப்பா? நீங்களா முதலாம் ஆண்டோட சரி. அப்புறம் ஒரு 10 வயசுக்குள்ள தமிழ் படிச்சேன். அப்ப உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சிங்களம் தான் தெரியும். அது நீங்க இப்ப படிச்ச விஷயம் தமிழ், படிச்சது எல்லாம் பிறந்ததெல்லாம் தமிழ். ஆனா 10 வயசுலயே தான் சிங்களாக்களுக்கு கொடுத்துட்டாங்களே. அம்மா அப்பா அவங்க தூக்கி கொடுத்துட்டாங்க. இல்ல, சன்ரைஸ் பெட்டர் கொண்டு போய் தர, அவருக்கு புள்ள இல்லையாமன்னு சொல்லி அப்படித்தான் கதைச்சாங்க அம்மா அவங்க. பிறகு அங்கேயே இருந்து ஒரு 13 வயசுல 14 வயசுல அப்பா செத்த கொண்டுக்குள்ள அம்மந்தனா. 71ஆம் ஆண்டு தான் திரும்ப இங்க வந்தனா. சின்ன வயசுலயே மட்டக்களப்பு போலீஸாலே அவருக்கு கொடுத்திருந்தாங்க. அப்புறம் அப்படியே கொழும்பு வாழ்க்கை தானே ஐயா, சுத்தியே கொழும்பு வாழ்க்கை தான். முரட்டுவேன் அங்க இங்கண்டா அவங்க வீடுகள், அவங்களோட மருமகளுக்கு மகனுக்குன்னு சொல்லி மாறி ஒரு வீடா வேலையஞ்சிதான் அப்படியே ஒரு ரவுண்ட் இங்க வந்து நிக்க திரும்ப. சரி 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 ஓகே, நாங்க புடிங்க. சரி, இனி வந்து இப்ப வந்து நீங்க இப்ப என்ன சொல்லணும், நான் சொல்ற மாதிரி சொல்லணும், சரியா? பெட்டி, என் பேர் வந்து ஜோய், சரியா? என் பேர் என்ன பேர்? ஜோய். ஜோய் ஜோய் என் பேர் ஜோய், சரியா? அப்ப ஜோய் மகன் வந்தனால சொல்லுங்க. ஜோய் மகன் வந்ததால சொல்லுங்களேன், சரியா? ஜோய் மகன் வந்ததால எனக்கு இருந்த கஷ்டங்கள் பறந்து போயிட்டு இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன். இனி அழ மாட்டேன். இத சொல்லுங்க ஒரே லைன்ல.
என்ன புழைக்காம சொல்லணும். ஜோயி மகன் வந்ததால அந்த மறந்து போறேன் ஐயா. சரி சரி சரி. அந்த இப்ப நான் உங்களுக்கு அந்த விஷயம் சொன்னேன். இப்ப நான் வந்தனால உங்களோட கஷ்டம் வந்து இனி வந்து இல்ல, உங்களோட கஷ்டம் வந்து இனி இல்ல. நீங்க வந்து இப்ப சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. என்ற கஷ்டம் எல்லாம் பறந்து போயிட்டு சரியா. நான் இப்ப அழுது கொண்டு இருந்தேன்னா இப்ப நான் சிரிக்கிறேன். என்ன காரணம்? நான் வந்தனால என்றதை வந்து சொல்லுங்க. உங்களோட பாட்டு சொல்லுங்க. ஜோய்மான் வந்ததால எந்த கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போயிட்டு அதான் அவர் சிரிக்க வேணாம். நீங்க ஒரே நீட்டுக்கு சொல்லி விடுறீங்க அப்படி. இல்ல இப்ப சரி அத இப்ப நீங்க சொல்லுங்க. உங்களோட பாடியில சொல்லுங்க. நீங்க நினைச்சு சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. அவ்வளவு ஜோய்மான் வந்த என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போயிட்டு அது அழுது கொண்டிருந்த நான் இப்ப சிரிக்கிறேன். சொல்லுங்க. ஜோய்மான் வந்ததால நான் எந்த கஷ்டம் எல்லாம் பறந்து போயிட்டு அதுக்கப்புறம் வேற இது இல்ல கரைச்சல்தான் பாதி. சரி சரி. இங்க அம்மா நான் சொல்றேன். இப்ப உங்களோட பாசம் ஒன்று இருக்கு தானே, அதுல வந்து சொல்லுங்க. இந்த தம்பி இவர் நீங்க இந்த மகன் வந்ததால என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்ன விட்டு விலகி போயிட்டு இப்ப நான் நிறைய சந்தோஷமா இருக்கிறேன். அப்படி சொல்லுங்க. இந்த மகன் வந்ததால என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிறைய இருந்தது. இப்ப அதெல்லாம் தீர்ந்து போயிட்டு இப்ப நான் சரியான முறையா சந்தோஷத்தோட இருக்கிறேன். சந்தோஷத்தோட இருக்கிறேன். இனிமேல் நான் வாழ்க்கையில் அழமாட்டேன். எனக்கு ஒரு புள்ள மாதிரி என் பிள்ளையா வந்திருக்கிறார். அந்த சந்தோஷமே எனக்கு போதும். அவ இந்த வார்த்தையை இப்ப உங்களோட வாயில இருந்து எடுக்கணும் இவ்வளவு கஷ்டப்பட்டதால இந்த வார்த்தையை எடுக்கணும். என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து விளங்கும். நான் வந்து அம்மாவோட வந்து ஸ்டார்டிங் கதைக்கு எடுத்த டைம்ல இருந்தே அம்மாவோட கண் ரெண்டுமே வந்து குளம். என்ன அம்மா அழுது கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நானும் பாக்குறேன், இது என்னடா பாதி சென்டிமெண்டா போய் கொண்டே இருக்கு, அம்மா சிரிக்கிற மாதிரி இல்ல, ஃபுல்லா கவலையாவே போய் கொண்டிருக்கு. அப்ப இந்த இருக்கிற வீடியோ சரி அல்லது வந்து நம்மளோட அம்மாவை சரி சிரிக்க வைக்கணும். என்ன வாய் விட்டு சிரிக்காதானேம்மா நோய் எங்களை விட்டு போகும். நீங்க இப்ப சிரிக்க வச்சீங்க தானேம்மா. இப்ப நான் சிரிச்சுனான் தானே. இப்ப உண்மையில நிறைய செல்வமா இருக்கு. அம்மா கூட்டிட்டு நான் என்ன கேட்டேன்னா, உங்களோட வந்து யாரும் பேசுறது இல்லையா, காய்கறி இல்லையா கேட்டேன்னா, லீவு வரல இந்த அண்டைக்கு வராங்க. பாசம் இருக்குதா? ஆமா ஆமா இதுக்கு எல்லாரும் பாக்குறாங்க. சும்மா போங்க ஐயா பாக்குறாங்க. சரி சரி சரியா. திரும்பி முதல்ந்து ஸ்டார்ட் என்ஜின் பிறகு முதல்ந்து ஸ்டார்ட் ஆகி நீ அழுது எடுத்து அது அந்த பிரச்சனை நம்பினா டைம் மாதிரி வீடியோ வந்து போய் கொண்டிருக்கு. சரி, இந்த வீடியோல வந்து நான் என்ன செய்ய, உங்களுக்கு எதுவும் சாப்பாடு வாங்கி தெரியா இல்லை காசு தந்துட்டு போயா? உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. போ என்கிட்ட நான் உங்களுக்கு எதுவும் காசு தந்தா நீங்க அதுல வாங்கி கொள்வீங்களா? என்ன இல்லா இவ்வளவு இப்படி யோசிச்சா என்ன யோசிக்காங்க. என்ன சொல்லுவோம் சாப்பாடு. நீங்க எனக்கு சாமான் வாங்கி தரேன்னு சொன்னா அதை நீங்களே அதை செய்யுங்க. என்னடா காசி விஷயங்கள்ல நீங்க செலவழிச்சு எது வாங்கி தரீங்களோ அது வாங்கி தாங்க. நான் வாங்கி தரியா? சரி, அப்ப நம்ம போயிட்டு வாங்குவோம். அம்மாவுக்கு வந்து தேவையான சாமான் என்னென்ன இல்ல, என்னென்ன சாமான் வேணும் சாதாரணமா நீங்க ஜோதிச்சு வாங்குங்களம்மா. இல்ல இப்ப அத்தியாவசியமா என்ன தேவை? சாப்பாடு அத்தியாவசியமா தேவையான அத்தனை பொருள்களும் தேவைப்படும். என்னது? எல்லா சாமான்களும் தேவைப்படும். என்ன சொன்னீங்க? என்ன பொருள்? அத்தியாவசிய சாமான். என்ன பொருள்? அரிசி சாமான்கள், அதுகள் இனி அதுகளுக்கு தேவையான முக்கியமான சாமான்கள் தேவைப்படும். சமைக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் அது அதுகள் தான் எனக்கு முக்கியம். சமையலுக்கு எது உரியதோ அதை வாங்கித்தாங்க. சமையலுக்கு உரிய சாமான வந்து வாங்கி தரேன். சரி, நம்ம ஒரு போயிட்டு வாங்குவோம். தம்பி நிப்பீங்களா வீட்டுல? அப்ப நான் போயிட்டு வாங்கிட்டு வரையா? சரி சரி. அப்படி போயிட்டு நாங்க வந்து இந்த வீடியோல வந்து அம்மாவுக்குரிய இந்த மாத உதவியை வந்து இந்த இருக்கிற வீடியோலயே வந்து செஞ்சுட்டு இந்த வீடியோல செஞ்சுட்டு இந்த வீடியோ வந்து நாங்க முடிப்போம். சரி, நான் போயிட்டு வரேன். சரியா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப வருவேனா? நீ இப்போ வாங்க. பாய். பாய் தங்க. வருவேன். சரி, ரைட்.
எங்க அம்மா உள்ள இருக்கீங்களா? டீயா? இங்க வாங்க வெளியே வாங்க. உங்களுக்கு இன்றைக்கு இருக்கு விளையாட்டி. ஓ இதுல இருங்க அதுல இருங்க. அப்பா இதே அப்படியே கனெக்ட் பண்ணிருங்க. ரைட் சரி. இப்போ உங்களுக்கு மாசத்துக்குரிய சாமான் கொண்டு தந்துட்டேன் தம்பி. உங்களோட பிரச்சனை முடிஞ்சு அதில் வந்து கிட்டத்தட்ட 5 கிலோ அரிசி, சீனி, பருப்பு, சோயா மீட் எல்லாம் இருக்கா? சரி. எல்லாம் சரியானே? சந்தோஷமா? சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா அப்படி கிடைக்குமெண்டு? இவ்வளவு காலம் எதிர்பார்க்கலாம். நான் இன்றைக்கு எதிர்பார்த்தது கிடைச்சிருக்கு. இன்றைக்கு என்னத்தை எதிர்பார்த்தீங்க? நீங்க வந்து சொன்ன வார்த்தைகள் எதிர்பார்த்திருக்கீங்க. அதை எதிர்பார்த்தீங்களா? அப்ப இனி சந்தோஷம். இனி வந்து பயப்படையும் கூடாது, வந்து அலையும் கூடாது, ஒன்னும் யோசிக்க கூடாது. சரியா? ஒரு மாசத்துக்குரிய சாமான் கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காரு. இந்த உதவியை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல இருக்கிற கனடால இருக்கிற ஒரு அம்மா வரா, உங்களை மாதிரி ஒரு அம்மா. அந்த அம்மா தான் வந்து உங்களுக்கு இந்த உதவி வந்து தந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்களேன். அம்மா மிகவும் நன்றிம்மா, உங்களுக்கு பெரிய உதவியா செஞ்சிருக்கீங்க, மிக நன்றி. நன்றி. அப்படி சிங்களத்துல சொல்லிடுங்க. ගොඩාක් ස්තුතියි මේ මට මේ උදව්ව කරාට ඔබට සහයෝගය ලැබෙනවා, බුදුන්ගේ පිහිට ලැබෙනවා ගොඩක්ම. பாத்தீங்களா? அம்மா வந்து தமிழ்ல வந்து கொஞ்சமா தான் கதைக்கிறாங்க, சிங்களத்துல சொல்லணும்னா கூடுதல சொல்றாங்களே. சரி ஓகே. அவ நான் வந்து போறேன். சரியா? இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றேன். இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசா வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. எங்களோட பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக இன்னும் நிறைய ஹெல்பிங் வீடியோஸ் வந்து வாரக்கு இருக்கு. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவைன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ். இந்த மகன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும். ஏன்னா எனக்கு இந்த உதவிக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி எத்தனை உதவி இவர் செய்யக்கூடியவர். இவருக்கு வாழ்க்கை பூரா நல்லா இருக்கணும், நல்லபடியா வேண்டும். இதைத்தான் இப்ப சொல்லணும் என்று சொன்னேன். அதாவது இப்ப வீடியோல முடிச்சிட்டு செய்யக்குள்ள நான் ஒரு வீடியோல ஒரு வார்த்தை ஒண்ணு நான் கதைக்க போறேன்னு சொல்லி இதைத்தானே சொல்லணும் வந்து. ஏன்னா உங்களையும் அதுல சொன்னாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் தான் நான் இப்ப சொல்றேன். சரிம்மா சரி சரி யோசிக்காங்க. சரியா? சரிம்மா. உங்களுக்கு ஒரு எல்லா சாமானும் இருக்கு. சரியா? சரி. சோப்புல இருந்து சோப்புலாம் கட்டிங்க தானே? சோப், சன்லைட், பிங்க் சோப் பேக்கெட்ல இருந்து எல்லாம் இருக்கு. இது அந்த பேக்ல இருக்கிறதுனால விளங்குது இல்ல. ஒரு காட்டுங்க தம்பி இதை. இல்ல இல்ல இதை காட்டுங்க, உள்ளுக்குள்ள காட்டுங்க. சரியா?